அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் ஆடி 26லேருந்து ஆவணி 1, அதாவது 11/8லேருந்து 17/8 வரைக்கும் இந்த வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வார ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒர்க் லோடு அதிகமாக இருக்கும், வேலை பளு அதிகமாக இருக்கும். சமயங்களில் வேலையில் கூட இருக்கிறவங்களோட ஏதாவது பிரச்சனைகள் வரத்துக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இதெல்லாம். புதன் வியாழனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலையும் சக்ஸஸ் தான் இருக்கும். கூட வேலை பார்க்குறவங்க ஒத்துழைப்பு கிடைக்கும், மேலதிகாரிகளுடைய அனுசரணையான விஷயங்கள் கிடைக்கும். இல்லாட்டினா மேலதிகாரிகள் ஏன்னா லீவு போட்டு வெளில போயிடலாம், நீங்கள் உங்களை பொறுப்பாக கொடுத்துட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வார இறுதியில் உங்களுக்கு ஒரு சில செலவினங்கள் வரலாம், ஒரு சில அது மட்டும்தான் நீங்கள் பார்த்துக்க வேண்டியிருக்கு. பொதுவாக வருமானத்தை பொறுத்தவரை இந்த வாரம் நல்லா தான் இருக்குது. உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெரிய ஒரு பிரச்சனைகள் இல்லை. இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எதுவும் இல்லை. அதனால் பொதுவாக அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 3வது வீட்டில் புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அது மாதிரி இந்த வார கடைசியில் சூரியன் உங்களுக்கு 4வது வீட்டுக்கு ஆட்சியாக போயிடுறாரு. ஸோ அதனால் பொதுவாக இந்த வாரத்தில் வீடு, இடம், நிலம் வாங்கிறது அது மாதிரியான விஷயங்களில் நீங்கள் ஈடுபடலாம். பொருளாதார விஷயங்களில் நல்லா தான் இருக்கும். இந்த வார கடைசியில் ஒரு செலவினங்கள் இருக்கலாம். இந்த வார ஆரம்பத்துலலாம் பொருளாதார இதில் நல்லாயிருக்கும். திடீர்னு எதிர்பாராத பண வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த வார இறுதியில் ஒரு சில செலவினங்கள் ஏற்படும். செலவினங்கள் ஏற்படும் பொழுது நீங்கள் கொஞ்சம் கட்டுப்பாடாக நடந்துக்கணும். ஒரு செலவு பண்ணுறதுக்கு முன்னால் தேவைதானான்னு கேட்டுட்டு செலவு பண்ணணும். அந்த மாதிரி உங்களை நீங்களே கேட்டுட்டு செலவை கட்டுப்படுத்திங்கன்னா வருமானம் அதிகமாகும். மற்றபடி இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல வாரமாகவே இருக்குது. உங்களுக்கு சந்திராஷ்டம் அந்த வாரத்தில் எதுவும் இல்லை. நன்றி.